நடிகர் சூர்யாவின் கங்குவா படம் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் படம் குறித்து ரசிகர்கள் கூறும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அன்னைக்கு தானே உலக நாயகனு, இன்னைக்கு எங்க நடிப்பின் நாயகன் சூர்யா தான். அந்த லெவலுக்கு இருக்கு படம். 2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. வா கங்குவா, ஃபுல்லா கத்தி கத்தி தொண்டை போச்சு. நாங்க கிரேஸ்ல கத்தல, படம் அந்த லெவல்ல இருக்கு. ஒரு பாட்டும் அருமையா இருக்கு. அந்த 3D எஃபெக்ட்ல அந்த கல்லுலாம் வந்து சும்மா சரக் சரக்குன்னு வருது. யானை தந்தத்துல வச்சு சும்மா பல்லாக் பல்லாக்குன்னு அடிக்கிறா போல இருக்கு. ஃபைட்டு ஒன்னும் வேற மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தேவையில்லை தல படத்துல. அந்த பாட்டு ஏன் வச்சாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு? அது தேவையா இப்போ நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டால பாதி பேர் பாத்ரூம் போறாங்க, பாதி பேர் கேண்டீன் போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லை? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த பாட்டு இல்லைன்னா படம் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த ஒரு வைப் கொண்டு வந்துடுறாங்க. சூர்யா வரும்போதுலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்து அந்த ஒரு வைப் கொண்டு வந்துடுறாங்க. காஸ்டியூம்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்திருப்போம்ல, சோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. டைரக்டர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து தான் இந்த படம் எடுத்தேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா ஸ்டோரி வைஸ் நல்லா இல்ல. அது தவிர்த்து மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு. அதான் ப்ரோ, ஒரு கனெக்ட் பண்ண முடியல ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பார்க்கும் போது நல்லா இருக்கு. ஒரு ட்ரெய்லர் மாதிரியே போட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஸ்டோரியா வரும்போது நம்மளால கனெக்ட் பண்ண முடியல, எமோஷனலா கனெக்ட் பண்ண முடியல. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் பரவாயில்ல, லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா எடுத்துருக்கலாம். அங்கங்கே நிறையா லேக் இருந்துச்சு. சூர்யா சூப்பர் ப்ரோ, சூர்யா சூப்பர். பட் திஷா பட்டானிலாம் எதுக்குன்னே தெரியல, ஆவரேஜ் தான். அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே வந்து ரொம்ப லேக்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைனலாக நம்ம பிரதர் வரதான் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா 50-50 தான். ஏன்னா நிறையா சீன்ஸ் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2.5 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த பார்ட் 2 அந்த லீட் எத்தனை போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்புறேன். எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூர்யா ஒன் மேன் ஆர்மியா பயங்கரமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிக்கிறாரு. அதை வந்து நீங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களால அந்த படத்தை வந்து உங்களால பார்க்க முடியும். படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. பாகுபலி, RRR, KGF எல்லாம் சொல்றோம், அதோட ஒரு படி மேல இந்திய சினிமாவில இது மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் இது. உலக சினிமாவில் தமிழன் யாருன்னு ஒரு நிரூபிச்சிருக்காங்க. படம் மிக சிறப்பா இருக்கு. சூர்யா அண்ணா நடிப்பு சூப்பர். பார்ட் 2ல கார்த்தி அண்ணா என்ட்ரிங் மாசா இருக்கு. இதோட ஒன்னும் நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது பார்த்தீங்கன்னா சிவா இந்த மாதிரி பண்ணுவாரான்னு நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு விருந்து கொடுத்துருக்காரு சிவா. அதே மாதிரி கார்த்தி அண்ணனோட என்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்தது. கங்குவா வென்றுவா ஹாலிவுட் லெவல்ல, அதாவது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஹீரோ ஹாலிவுட் லெவல்ல போறாருன்னா அது நம்ம அண்ணன் சூர்யா மட்டும்தான். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் இந்த கங்குவா திரைப்படம். எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கங்குவா வென்றுவா இல்ல, கங்குவா வென்றுட்டா.